விஷன் 2023 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம் சார். நீங்கள் விஷன் 2023 அம்மா திட்டம் சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் இந்த 4 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில் தான் அவங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களே சார். அதாவது இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் உள்ள ஜிடிபி ரேட் மைனஸில் போன போதும் இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் ஜிடிபி குறையவே இல்லை, மைனஸில் செல்லவில்லை. பாசிட்டிவாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு. அன்றைக்கு இருந்த ஆட்சி அதிமுக ஆட்சி, எடப்பாடியார் முதலமைச்சர். அதிமுக கொண்டு வந்த 2 உலக முதலீட்டாளர் மாநாடு மிக மிக முக்கியத்துவம் பெற்றது. முதல்ல உலக முதலீட்டாளர் மாநாடு என்கின்ற கான்செப்டையே தமிழகத்தில் கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்போ நீங்கள் இந்த வளர்ச்சியில் பல லட்சங்களில் சொல்கிறோம் இல்லையா, இப்போ முதலீடுகளிலே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடு இந்த திமுக ஆட்சியில் கடந்த ஆண்டில் ஓராண்டில் மட்டும் ஆந்திராவுக்கு போயிருக்கு தெரியுமா சார்? 11 லட்சம் கோடிக்கு மேலே வந்துட்டு முதலீடுகள் ஈர்த்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன காரணத்துக்காக போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இவர்கள் திமுக அரசில் இவர்கள் கேட்கின்ற கமிஷனிலிருந்து, இவர்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற நெருக்கடிகளிலிருந்து, அவர்கள் கேட்கின்ற வசதி வாய்ப்புகளை உரிய நேரத்தில் செய்து தராமல் இருப்பது. வளர்ச்சிங்கிறீங்களே, என்னத்தை கூட்டி அதிகமாக கொடுத்துருக்கீங்க? இல்லை இப்போ நீங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை நாளையிலேருந்து கொடுத்துருவீங்களா? இல்லை 4.7 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது, நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், இப்போ அதில் இருந்தாங்கங்க அடுத்த மாதத்தில் இதை கட்டிடுறோங்க நீ சொல்ல போகிறீங்களா? சார், ஆனால் இன்னைக்கு பணப்புழக்கம் அதிகமாகிருக்கு முதல்வர் மேடையில் சொல்கிறாரு. பணப்புழக்கம் அதிகமாக இருக்குங்கிறது சர்ப்ளஸ் மணி மேபி கருணாநிதி குடும்பத்தில் இருக்கலாம். நீங்கள் ஆட்சிக்கு முதல் கையெழுத்துன்னு சொல்லிட்டு ஈடுபட்டவர்களுக்கு கொடுக்க. ஆமாம், முதல் கையெழுத்துன்னு சொல்லிட்டு எப்போ கொடுத்தீங்க? 2.5 ஆண்டுகள் கழித்து கொடுத்துருக்கீங்க. முதல்ல அந்த உங்கள் ஆட்சி தொடங்கியதிலிருந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்த தேதி வரைக்குமான மாதங்களுக்கு உள்ள அரியர்ஸ் முதல்ல கொடுக்கும். உயர்கல்வியில் அதிகமாக இருக்கிற மாநிலம், வேலை வாய்ப்பில் எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கணும்? கண்டிப்பாக இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. இல்லை முதலிடத்தில் இல்லை. அப்போ நீ உயர்கல்வியில் முதலிடத்தில் இருக்கிற ஒருத்தன் வேலை வாய்ப்பில் முதலிடத்தில் இல்லைன்னா வேலை இல்லா திண்டாட்டம் இங்கே தலைவிரிச்சு ஆடுதுங்கிறது அர்த்தமா? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு அதிவீர ராமபாண்டியன் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். செய்தித்தாள்களை திறந்தாலே அப்படியே ஒரே புலகாயுதமாக இருக்குது. தமிழ்நாடு கிட்டத்தட்ட பெரும் மாநிலங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி ஒரு பெரிய போட்டியில் முதலிடம் பிடிச்சிருக்கு, பொருளாதாரத்தில் முதலிடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்கள் எல்லாமே ரொம்ப தமிழக அரசை போல் எழுதிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? நிச்சயமாக சார், இது விஷன் 2023 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறோம் சார். நீங்கள் விஷன் 2023 அம்மா திட்டம் சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் இந்த 4 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில் தான் அவங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களே சார். அதாவது இப்போ லட்சக்கணக்கான முதலீடுகள், மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இன்னும் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் 4 வருஷத்தில் பண்ண முடியாது. ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு கம்பெனியும் தன்னுடைய ப்ரொடக்டிவிட்டியை தொடங்குவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுங்கிறது அந்த துறையில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஒரு வீடு கட்டுவதற்கே 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. கட்டி முடித்து இன்னும் 2 வருஷத்துக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் புரியும். அதனால் இந்த 4.5 ஆண்டுகளில் நடந்துச்சுன்னு அவங்க சொல்கிறது தவறு. தொடர்ந்து 2011 அதிமுக ஆட்சி முடிகிற வரை இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், அதாவது இந்தியாவினுடைய ஜிடிபியே கொரோனா காலத்தில் மைனஸில் போன போதும், கண்டிப்பாக இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் உள்ள ஜிடிபி ரேட் மைனஸில் போன போதும் இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் ஜிடிபி குறையவே இல்லை, மைனஸில் செல்லவில்லை. பாசிட்டிவாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு. அன்றைக்கு இருந்த ஆட்சி அதிமுக ஆட்சி, எடப்பாடியார் முதலமைச்சர். அதை ஒரு பத்திரிகை, இந்தியா டுடே என்ற பத்திரிகை என்று நினைக்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஆய்வு செய்து இந்தியாவிலேயே இந்த கொரோனா காலத்திலும் தன்னுடைய உள்நாட்டு உற்பத்தியில் எந்த பின்னடைவையும் சந்திக்காத மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததுன்னு சொன்னாங்க. உலகளவில் பொருளாதார அந்த பின்னடைவு வந்தப்போ கூட தமிழகம் பாதிக்கப்படலை.
அப்போ இந்த ஜிடிபி ரேட், அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இதுவரை அதிமுக கொண்டு வந்த 2 உலக முதலீட்டாளர் மாநாடு மிக மிக முக்கியத்துவம் பெற்றது. முதல்ல உலக முதலீட்டாளர் மாநாடு என்கின்ற கான்செப்டையே தமிழகத்தில் கொண்டு வந்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர்கள் கொண்டு வந்து அன்றைய தேதியில் 2,48,000 கோடி ரூபாய்க்கான முதலீடு, 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு 2019 3,25,000க்கு மேலே அந்நிய முதலீடு ஈர்த்தவர் எடப்பாடியார் போட்ட காலம். அன்றைக்கு 308 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இந்த காலகட்டங்களிலெல்லாம் நீங்கள் உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து பெருகி கொண்டே வந்தது. அந்த வளர்ச்சி இன்றைக்கு முன்னேறிய மாநிலங்களை விட 16% அந்த இதனுடைய வளர்ச்சி வேகம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த அதிமுக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுடைய பலன், அந்த முதலீடுகளை சரியாக கொண்டு வந்து வைத்தது, இவையெல்லாம் தான் காரணம். இப்போ நீங்கள் இந்த வளர்ச்சியில் பல லட்சங்களில் சொல்கிறோம் இல்லையா, இப்போ முதலீடுகளிலே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடு இந்த திமுக ஆட்சியில் கடந்த ஆண்டில், இப்போ ஓராண்டில் மட்டும் ஆந்திராவுக்கு போயிருக்கு தெரியுதா சார்? 11 லட்சம் கோடிக்கு மேலே வந்துட்டு முதலீடுகள் ஈர்த்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயாவது அதற்கு ஒரு அறிக்கை கேட்டால் எதை கொடுத்துருக்காங்களா? மரபில்லை இல்லை சார். இல்லை, மரபில்லை இல்லை, அதற்கான எதிர்வினை தெரியணும்ல சார் நமக்கு. இல்லை, வெள்ளை அறிக்கை கொடுப்பது மரபு கிடையாது. மரபு கிடையாது. இல்லை, வெள்ளை அறிக்கை கொடுப்பது மரபு கிடையாதுங்கிறது என்ன காரணம்னா, இப்போ அது ஒரு கம்பெனியினுடைய பொருளாதாரத்தை குறிப்பது, அவங்களுடைய ஏற்ற இறக்கங்கள்லாம் அதுக்குள்ளே வரணும், எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு வரக்கூடாதுங்கிறதுக்கு சொல்கிறது. அப்போ நீங்கள் உங்களிடம் கேட்கிற போது வெள்ளை அறிக்கை தரமாட்டோங்கிற மரபு இல்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை முறை கேட்டாங்க? அப்போல்லாம் மரபு தேவையில்லை சார். அது திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் மரபு இதெல்லாம் வரும் போல தெரியுது. இல்லை, அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த வளர்ச்சி அவ்வளவு முதலீடு போடப்பட்டதால் தான் தொடர் வளர்ச்சியாக மாறியது. இந்த இடத்திற்கு ஜிடிபியில் தமிழ்நாடு உயர்வதற்கு காரணமாக இருந்தது. கோவிடிலே ஜிடிபியை நாங்கள் தளர விடலைன்னா, அதுக்கப்புறம் இவங்க இந்த நிலைமைக்கு கொண்டு வரலன்னா தான் பெரிய நிர்வாக சிக்கல்னு அர்த்தம். கண்டிப்பாக. இது அவங்க சும்மா இருந்தாலே, இல்லை இந்த திமுக வராமல் இருந்தால் இன்றைக்கு 16 என்று சொல்வது 32,000. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சார், இப்போ தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலைமையும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையும் உழைக்கும் சக்தியும் இடவசதியும் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நாம் ஒவ்வொரு வெளிநாட்டு நிறுவனங்களிடம் பேசி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே பிறந்து சென்னையில் கூட இருந்து தமிழகத்தினுடைய அனைத்து நிலைமைகளையும் அரசியல் தளங்களையும் புரிந்த ஒருவர் இப்போ கூகுளில் சுந்தர் பிச்சை இருக்கார். அவர் 86,000 கோடி முதலீட்டை எங்கே கொண்டு போய் வச்சாரு? ஆந்திராவில் கொண்டு போய் வைக்கிறாரா? கண்டிப்பாக. 86,000 கோடி முதலீடு. ஃபாக்ஸ்கான் 15,000 கோடியை முதலீடு செய்ய போகிறது என்று தொழில்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கையை விட பழக்கம் இல்லைங்க. நீங்கள் போட்டு ட்விட்டரில் போட்டீங்க, என்னாச்சு? எக்ஸ் தளத்தில், சாரி. அப்போ அவர்கள் உடனே மறுக்கிறாங்க, அதை அப்படி இல்லைங்கிறாங்க. ஆமாம். அடுத்து கேரியர் ஏசி, எல்ஜி ஏசி, இவங்கள்லாம் அவங்களுடைய முதலீடுகள் 5,000ம் 2,000த்தையும் ஆந்திரா கொண்டு போகிறாங்க. அதற்கு துணை உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 2,000 கோடி ஷிஃப்ட் பண்ணுறாங்க அங்கே ஆந்திராவுக்கு. அப்போ நீங்கள் இது அதிமுகவின் தொடர் முயற்சியால் முதலீடுகளை ஈர்த்ததால் இத்தனை சதவீத வளர்ச்சி என்பதை கையில் வச்சுருந்தீங்கன்னா, இத்தனை சதவீத வளர்ச்சியும் தொழில் சார்வதற்கு இடமாக தமிழ்நாடு இருக்கிற போது எப்படி இந்த 1 லட்சம் கோடி முதலீடு ஆந்திராவுக்கு போகும்? மத்திய அரசு ஏதாவது அவங்க மிரட்டி இருப்பாங்க சார். மிரட்டி இங்கே தமிழ்நாட்டு தொடங்கக்கூடாது, ஆந்திராவுக்கு தொடங்குங்கன்னு சொல்லிட்டு மத்திய கூட்டணியில் இருக்காங்களா ஆந்திரா, அதனால அனுப்பியிருக்கலாமா? இல்லை சார், இதில் இன்னொரு கேள்வி இது இருக்கு. இப்போ நீங்களோ நானோ நம்மை மிரட்டுவது போது சாதகமான தொழில் சூழ்நிலை இருக்க இடத்தில் உங்கள் பணத்தை முதலீடு செய்வதற்கு பதிலாக வேறொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா, அது மிரட்டுவது அரசாகவே இருந்தாலும் அதனால வரக்கூடிய இழப்பை யார் சந்திப்பாங்க? அப்போ என்ன காரணத்துக்காக போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இவர்கள் திமுக அரசில் இவர்கள் கேட்கின்ற கமிஷனிலிருந்து, இவர்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற நெருக்கடிகளிலிருந்து, அவர்கள் கேட்கின்ற வசதி வாய்ப்புகளை உரிய நேரத்தில் செய்து தராமல் இருப்பது, அல்லது இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கினுடைய பாதுகாப்பற்ற நிலை தன்மை ஒன்றும் இல்லை சார். போன வருஷம் கார்பரேஷனில் அதிமுக ஆட்சியில் நாங்கள் டெண்டர் எடுத்து ஒர்க் பண்ணோங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த வருஷம் கார்பரேஷனில் திமுகவில் டெண்டர் எடுக்கிறோம்,
ஆனால் அந்த டெண்டர் அதை விலையை நீங்கள் ஏற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 19,000 ரூபாய்க்கு ஒரு டஸ்ட்பின் என்று சொன்னால் 22,000 ரூபாய் வரைக்கும் உயர்த்திட்டாங்க சார். ஆனால் 5 பைசா எங்களுக்கு லாபமாக வரல, எல்லாத்தையும் அவங்களே கமிஷனாக வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிறிய உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி பல லட்சங்களில் கோடிகளில் தங்களுடைய முதலீடை செய்பவர்கள் எத்தகைய இன்னல்களுக்கு ஆளாயிருப்பார்கள்ங்கிறத நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக. அப்போ இப்படி இருந்தால் எப்படி இந்த சுமூக சூழ்நிலை இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் அதிமுக காலத்தில் இருந்தது. அவர்கள் உற்பத்தியை நல்ல வேளையாக தொடங்கி விட்டார்கள், அதனால இந்த பலன் கிடைக்குது. நீங்க இருக்கிறதுனாலயோ உங்க நிர்வாகத்தினாலேயோ இல்லை இவர்கள் அணுகுமுறையினாலேயோ இங்க வந்தது கிடையாது. திமுக அணுகுமுறையினாலே யார் சார் வர முடியும்? இருக்க முடியுமா? இவர்களுடைய அராஜகத்துக்கு மத்தியில யாராவது தொழில் பண்ண முடியுமா? அவர்கள் குடும்பத்தை தவிர வேற யார் தொழில் பண்ணாலும் அது நிக்குமாங்க? ஆனால் இப்போ வளர்ச்சி காட்டுறாங்களே சார், இப்போ செய்தித்தாள்கள்லாம் பொய்யா போட மாட்டாங்கல்ல. கிட்டத்தட்ட இப்போ பெரும் மாநிலங்களை பின்னுக்கு திரும்பி முதலிடம் வந்திருக்கு, 16% வளர்ச்சின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகைகளும் பெருமையாக பேசிக்கிறீங்க தமிழ்நாடு அரசு. இவ்வளோ பெருமை பேசுகிறாங்கல்ல சார். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேனே, இப்போ நாளைக்கோ நாளை கழிச்சோ இவங்க வாங்கின 4.7 லட்சம் கோடி கடனில் எதையாவது திருப்பி செலுத்துவாங்களான்னு கேளுங்க சார். வளர்ச்சி வந்தால் கண்டிப்பாக திருப்பி அடிச்சு. அதான் அப்போ வளர்ச்சி வந்தால் கெட்டணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த புதாகரமான இப்படி சொல்கிற விஷயங்கள் எல்லாம், அதாவது ஜிடிபி உயர்வு என்பது அதிமுக கொண்டு வந்த முதலீடுகளின் பால் கிடைத்த பலன். அது உயர்ந்திருக்கிறது, உற்பத்தியை பெருக்கி வச்சிருக்கோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உற்பத்தியை மட்டும் வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நான் அடைந்து விட்டேன் என்று சொன்னால், பகிர்வும் நுகர்வும் இதனோடு சேர்ந்து அந்த பலன், அந்த உற்பத்தி செய்யப்பட்டதற்கான பலனை அடைந்து அது உரிய விலையை பெற்று உரிய அளவில் அதற்கான தேவை இருந்து இது மீண்டும் பொருளாக மாறி பொருளாதாரத்தில் அரசுக்கு வர வேண்டிய வரி பகிர்வு அந்த வரிவில் மக்களுக்கு சென்று சேர்ந்து திட்டமாக வருகிறதா என்பதுதான் வளர்ச்சி. அப்போ நீங்கள் இது உற்பத்தி பெருக்கம். இதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா? உற்பத்தியை பெருக்கி வச்சிருக்கோம் சார், அதை முறையாக அது முறையாக பகிர்வும் நுகர்வும் செய்யப்படணும். ஓகே. அப்போ அது இங்கே இருக்கான்னு கேட்டால், இப்போ நீங்கள் இவர்கள் சொல்லிக்கிட்டே வர்றாங்கல்ல, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லுவாங்க சார். அதுக்கப்புறம் இப்போ 16% வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, தனிநபர் வருமானம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயம், தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ பேர் போராடுறாங்க? ஒரு 2 மன்றத்தில் போடுறாங்க, அவ்வளோதானே. 1500 பேர். அவர்களுடைய இதை வச்சு தீர்க்க முடியுமா? முடியாது. தீர்ப்பாங்களா? தீர்க்கலை. அப்போ வளர்ச்சின்னா நீங்கள் இவங்க சொல்கிற அந்த இதில் வளர்ச்சிங்கிறீங்களே, என்னத்தை கூட்டி அதிகமாக கொடுத்துருக்கீங்க? இல்லை இப்போ நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாளையிலேருந்து கொடுத்துருவீங்களா? இல்லை 4.7 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது, நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், இப்போ அதில் இருந்தாங்கங்க அடுத்த மாதத்தில் இது கட்டிடுறோங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை இன்றைக்கும் வங்கிகளில் அதிகம் கடன் வாங்குகிற மாநிலங்களில் 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது, அதை நீங்கள் திருப்பி கட்டிடுவீங்களா? அடுத்து, அதாவது அடிப்படை கட்டமைப்புகளுக்கு வருகின்ற வருவாயில் 50% செலவிடுகிற மாநிலங்களின் பட்டியலிலிருந்து தமிழ்நாடு வெளியே கிளம்பிடுச்சு. மூலதன வருவாயை அடிப்படை கட்டமைப்புகளுக்கு இல்லை அடுத்த உற்பத்தியை பெருக்குவதற்கு அல்லது கட்டமைப்பை பெருக்குவதற்கான முதலீடாக அங்கே செலுத்த முடியாத மாநிலத்தில் இருக்கோம் சார். நலத்திட்ட உதவிக்கே நலத்திட்ட உதவிகளுக்கு செலவழித்ததுங்கிறது ஒரு இப்போ சார் இந்த நலத்திட்டம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்கனவே ஒதுக்கி உங்களுக்கு பாதுகாக்க வைக்கப்பட்ட தொகை. அவங்ககிட்டே கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் தாலிக்கு தங்கத்தை மாற்றிட்டு இது கொண்டு வர போகிறோம், அதை மாற்றிட்டு இது கொண்டு வரோம். அதிமுக திட்டங்களின் அந்த தீர்க்கமான திட்டங்களை உடைத்து விட்டு சில்லா 4 பேருக்கு 4 இதை கொடுக்குறத தவிர இவங்க வேற ஒன்றும் பண்ணலை. நலத்திட்டங்களுக்கு இவங்க இன்க்ரீஸாக பெருசாக ஒன்றும் பண்ணலை சார். அதிமுக திட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டு இவங்க புதுசா பேர் வச்சுக்கிட்டு நம்ம கொண்டு வந்த திட்டம்னு வைக்கிறாங்க. அந்த நிதியை எடுத்து இந்த நிதியை எடுத்து இதுல திருப்பி, அந்த நிதியை எடுத்து அதை திருப்பி, லேப்டாப் வாங்க சொன்னா மடிக்கணினி கொடுக்க மாட்டோம், தேர்தல் வரப்போதுன்னா கொடுப்போம்னு சொல்லுவாங்க, அதுக்கு விலை கோரி இருக்கும். இது 4 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாலிக்கு தங்கம் இல்லை, அதை நாங்க வேற மாதிரி மாத்திட்டோம்பாங்க. புதுமை பெண்களுக்கு 1000 வச்சு என்ன செய்ய முடியும்? தாலிக்கு தங்கம் திட்டத்தில் அன்றைக்கு அதே திட்டத்தை கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு பயனாளிகளுடைய பயன்பெறுகிற வீதமே எவ்வளோ பெருசாக இருக்கும் சார். நேற்று நடந்த விழாவில் முதல்வர் என்ன சொன்னார்னா, ஒரு வீட்டில் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா போகுது, அந்த பெண்ணுக்கு 1000 ரூபா போகுது, அதாவது கல்லூரி படிக்கக்கூடிய பெண்ணுக்கு 1000 ரூபா போகுது, அந்த பையனுக்கு ஒரு 1000 ரூபா போகுது. அப்படின்றப்ப பணப்புழக்கம் அதிகமாகுது, அதை உடச்சி சேமிக்கிறாங்க, பெண்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி கூட தமிழகம் ஜிடிபியில் 16% உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்லப்படுதாங்க சார். இல்லை, அது எல்லாம் இவங்க அதான் இப்போ முதல்வருக்கே முதல்ல இதில் கொஞ்சம் புரிதல் வேண்டும்.
பொருளாதார ரீதியான வளர்ச்சி, ஜிடிபியினுடைய உயர்வு என்பதெல்லாம் உற்பத்தி பெருக்கம் தான். அதாவது அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம், நம்ம இதை ஒரு பயமான சூழ்நிலையோடும் பார்க்கணும். எப்படின்னா, சில நாடுகளில் இதுவரைக்கும் நடந்த டேட்டாக்களில் ஜிடிபி உயர்ந்திருக்கிற போது அதற்கு அடுத்த நிலையிலேயே அந்த மாநிலம் பொருளாதாரத்தில் சில நேரங்களில் கீழே விழுந்திருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதே மாதிரி இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ 2010 கருணாநிதி ஆட்சியில் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி இருந்தது. அது 2011 உடனே ஒற்றை இலக்கமாக மாறிச்சும்பாங்க. இதெல்லாம் இது போன்ற ஒரு மாநிலத்தில் ஜிடிபி உயர்ந்திருக்கிறது என்கின்ற தோற்றத்தை கொண்டு வந்து அந்த உற்பத்தி பெருக்கம் உரிய விலையையோ நிலையோ அடையாமல் டப்புன்னு விழுந்துரும். அதை விளைச்சலை காசாக்கணும் பண்ண விட்டீங்கன்னா, அதனாலதான் இப்ப மறுபடியும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி இப்படின்னு ஒரு பிம்பத்தை காமிக்கிறாங்க. அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. அங்கேயும் 2010 இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சினாங்க. மக்கள் யாருக்கிட்டையும் ஒரு முன்னேற்றமும் அப்பமும் இல்லை. 2010 இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி என்று இவர்கள் மாறு தட்டிய போது மக்களுடைய நிலை படு பாதாளத்தில் இருந்துச்சு. ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அதே மாதிரி இப்போ இரட்டை இலக்க பொருளாதாரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய நிலை எப்படி இருக்கு? மிக கேவலமா இருக்கு. நீங்க கொடுக்க 1000 ரூபாயை வைத்து ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாது, அரை நாளை கூட தள்ள முடியாதுன்னு திமுக மேடைக்கு எதிராக ஒரு மூதாட்டி போய் பேசக்கூடிய நிலைமை இருக்கு சார். ஆனா இன்னைக்கு பணப்புழக்கம் அதிகமாயிருக்கு முதல்வர் வந்து மேடையில சொல்றாரு. பணப்புழக்கம் அதிகமாயிருக்கு, அவங்க பெண்கள் சேமிக்கிறாங்க, அந்த 1000 ரூபாயை வந்து சேமிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இல்லை, நீங்கள் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குங்கிறது சர்ப்ளஸ் மணி வந்து மேபி கருணாநிதி குடும்பத்தில் இருக்கலாம். ஏன்னா ஒரு 7 மாதத்திலேயே ஆட்சி அமைந்த 7 மாதத்தில் 30,000 கோடியை வைத்துக்கொண்டு மச்சான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திணறாங்கன்னு அன்றைய நிதியமைச்சர் சொன்னார். அப்படி ஒரு வீடியோ இன்னும் வந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் அதனுடைய உண்மைத்தன்மை இல்லை, அது பொய்ன்னு கூட யாராலும் சொல்ல முடியல. சரி, நீங்கள் முதல்வர் குடும்பம்னு சொல்றீங்க. ஆனால் அங்கே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் இருந்து மேடையில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்களே. இதனால தான் நான் முன்னேறினேன், இந்த 1000 ரூபால தான் எனக்கு ரொம்ப பயனளிச்சிச்சு, இதனால தான் படித்தேன், இதனால தான் நான் வந்து இவ்வளவு தூரம் வந்து முன்னேறி இருக்கேன்ற மாதிரி ஒப்புதல் வாக்குமூலம்லாம் கொடுக்குறாங்களே. சரி, இப்போ இந்த 1000 ரூபாய் இல்லாமல் 1000 ரூபாய் டிகிரி படிக்கிறவங்களுக்கு தானே கொடுக்குறாங்க, கல்லூரி படிக்கக்கூடிய வேணும். சரி, 12ஆம் வகுப்பு கல்வி வரை கல்லூரிக்கு செல்லக்கூடிய தகுதியோடு அவர்களை வளர்த்து கொண்டு வந்தது யாரு? இவங்க 10 வருஷம் ஆட்சியில் இல்லைல்ல சார்? ஆமாம். யார் சார் கொண்டு வந்தது? இடைநிற்றல் இல்லாமல் அந்த மாணவியை அத்தனை தகுதியோடு கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. நீங்கள் அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததை வைத்து அந்த ஒவ்வொரு மாணவியும் மனசை தொட்டு சொல்லட்டும், 36,000 ரூபாயை வச்சு நீங்கள் அது உங்களுக்கு நீங்கள் சேர்ந்த உடனே கிடச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. அந்த திட்டம் கொண்டு வந்து இந்த 3 வருஷம் நிறைவு பெறவும் இல்லை. கண்டிப்பாக. அப்போ அதில் நீங்கள் உங்கள் எத்தனை மாதத்தை வாங்கி என்ன நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அனைத்தும் மனசாட்சியை தொட்டு சொல்லும். உங்களை அரசு கூப்பிட்டு காமிக்கிறோம் வாங்க பேசுங்கன்னு சொல்கிறத வச்செல்லாம் இல்லை. அப்போ எத்தனை மாதம் வாங்கியிருக்கீங்க? இதே இது ஒரு மடிக்கணினி உங்களுக்கு 12ஆம் வகுப்பில் கொடுக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய அறிவியும் கற்றலுக்கான தேடலும் அடுத்தடுத்த வாய்ப்புகளை தேடக்கூடிய வாய்ப்பு என்று உங்களுடைய அறிவு எத்தனை விலை மதிக்க முடியாத உயரத்துக்கு சென்றிருக்கும். அந்த உயரத்தை எல்லாம் இவர்கள் படு பாதாளத்தில் தள்ளி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையை ஒழிய 1000 ரூபாயை கொடுத்து விட்டு அறிவு பெருகிவிட்டதுன்னு சொன்னால் இது என்ன சார்? உலகத்தில் நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை அந்த திண்ணை பிரச்சாரம்லாம் போனார் ஸ்டாலின். அப்போது ஒரு 5000 ரூபாய் இல்லாமல் ஒரு திருமணம் ஏழை வீட்டில் நடந்து விட முடியுமான்னார். 5000 ரூபாய்க்கு திருமணம் எங்கேயாவது இப்போ நடக்க முடியுமா சார்? சார், பொண்ணும் மாப்பிள்ளையும் தனியாக போய் ட்ரெஸ் எடுத்து கூட கல்யாணம் பண்ண முடியுமா சார்? ட்ரெஸ்ஸே 5000 கிடைக்கலையா சார்? இன்னைக்கு பெண்கள் வந்து இதுதான் சார் அவங்களுடைய பொருளாதார குறியீடு. 1000 ரூபாய் கொடுத்து விட்டு இந்த 1000 ரூபாயில் சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் என்ன சார்? 1000 ரூபாயில் சேமிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் முதல்வர் பொருளாதாரத்தை குறித்து அவருடைய புரிதலும் இன்றைய தமிழகத்தினுடைய மக்கள் படுகிற இன்னலும் அவருக்கு தெரியுதா தெரியலையா? இல்லை 1000 ரூபாய்க்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரா சார்? நீங்கள் முதல்வர் பெருமையாக கொண்டாடக்கூடிய விஷயத்தை நீங்கள் அசால்ட்டாக சிரித்து வந்து அதை உடைச்சிக்கிற மாதிரி இருக்கு சார். உண்மையை சொல்கிறேன். முதல்வர் இவ்வளவு அறியாமல் இருக்கிறாரே, இப்படி இதை பேசி இதை வந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டு நானும் உண்மையிலே ஒன்று சொல்கிறேன் சார். இந்த இந்த இவர்களுடைய இந்த கேலி கூத்து ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார், எனக்கு அவர் மீது ஒரு பெரிய வருத்தமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன வருத்தம்னா 7.5% இடஒதுக்கீடு தந்து
ஏழை எளிய மருத்துவர்கள் எத்தனை குடும்பத்திலிருந்து எத்தனை மருத்துவர்கள் 5 பைசா கல்வி கட்டணமே இல்லாமல் படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு தலைமுறை மாற்றம் சார் இது. அது குறித்து பேசவே மாட்டேங்கிறாரா சார்? இத்தனை பேரை கொண்டு வந்து இதே போன்று ஒரு டிஸ்பிளே பண்ணி இவ்வளவு பெரிய வீடியோ, ஆடியோ, இவ்வளவு செய்தி, நடிகர்கள், ப்ரொமோஷன் இதெல்லாம் அவருக்கு ஏன் பண்ண தெரியல? அப்படி பண்ணுகிற ஒரு ரூபாய் கூட இன்னொரு ஏழை மாணவனுக்கு செலவிடக்கூடிய ரூபாயாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அது இந்த போன்ற ஆடம்பரத்திற்கும் அனாவசியத்திற்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு தூய்மையான மனிதர் எடப்பாடியார். நீங்க செஞ்சிருக்கிறதெல்லாம் திட்டமா? அதை கொடுத்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? 1000 ரூபா வருதா, சிம் கார்டில் ஏற்றிக்கிட்டு யார்கிட்ட பேசணுமோ பேசுன்னு சொல்கிறீங்களே. இந்த 1000 ரூபாயை வைத்து பேரன் லோலி, சிம் கார்டு இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு தான் அப்படின்னு கொடுத்தா முதலமைச்சர் வந்து அவங்க இதை வச்சு பயனடைந்தாங்கன்னு எப்படி சொல்கிறாரு? உங்கள் அமைச்சர் துரைமுருகன்லேருந்து அவங்க பையன் வரைக்கும் இந்த 1000 ரூபாய்க்கு மதிப்பு என்னன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு பேரன் லோலி வாங்கிக்கலாம், ஒரு ரீசார்ஜ் போட்டு அவங்கள்ட்ட பேசிக்கலாம். இதில் என்னத்தை வளர்ந்துச்சு, இல்லை என்ன இதை உங்களுக்கு கொடுத்துச்சின்னு சொல்கிறாங்க சார்? இப்போ உங்களை மாதிரியான ஆட்களோட குற்றச்சாட்டு இது 1000 ரூபா பத்தலன்றாலும் மறுபடியும் இந்த மகளிர் உரிமைத்துறை கூடும் சொல்லியிருக்காரு முதல்வர். அடுத்த ஆட்சியில் வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலுமே வந்துட்டு முதலிடம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வருவோம்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அவருக்கு அதுலேயும் அவருக்கு சரியாக தெரியல சார். தமிழ்நாடு எப்போதுமே பல துறைகளில், முக்கியமான துறைகளில் முன்னிலையில் தான் சார் இருந்துக்கிட்டே இருக்கு. அதிமுக ஆட்சியிலிருந்து அது முன்னிலையில் தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மினிஸ்டரும் ஒவ்வொரு முறையும் போய் உள்ளாட்சியில் முதலிடத்தில் பரிசு வாங்குறாங்க, மருத்துவத்துறைக்கு பரிசு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ தான் அது கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது சார் எனக்கு. மீண்டும் அது முதலிடம் வரும்னு சொல்கிறாருன்னா பின்னுக்கு தள்ளி வச்சிருக்காருன்னு அர்த்தம். இது என்ன லாஜிக்கில் அவர் சொல்கிறாரு? எதில் பின்னடைவாக இருந்துச்சு தமிழ்நாடு இந்த துறைகளில்? இவங்க வந்த பின்னாடி எல்லாத்தையும் முதலிடம் பின்னடைவு அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். அதற்கு முன்னால் எத்தனை விருதுகள், எத்தனை தமிழ்நாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி பார்க்கல. அதிமுக ஆட்சி காலத்தில் பெற்ற விருதுகளுடைய எண்ணிக்கை அதிகம். அப்ப நீங்க விழா கொண்டாடல, அதிமுக விருதுலாம் வச்சு விழா கொண்டாடுறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். அதுதான் சார். இப்போ இன்னொரு உங்களை போன்ற ஒரு நெறியாளரை அவர் கேள்வி கேட்டார். திமுக ஒரு சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு பெரிதாக்கி காட்டுகிறது, நீங்களெல்லாம் ஏன் சார் அப்படி செய்யறதில்லை அப்படின்னு ஒரு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், எங்களுடைய விமர்சனமாக இருக்கட்டும் அல்லது பிரச்சாரமாக இருக்கட்டும், மக்களுடைய மனங்களில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதில் தான் நாங்கள் அதிக சிரத்தைப்படுறோமே ஒழிய இவர்களை போன்ற ஏக வசனத்தில் பேசுவது, அதாவது பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு பயன்படுத்த தகுதியற்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டு இல்லாத விஷயத்தை இருப்பதை போன்று ஒரு பூதாகரமாக்கி பிம்பமாக்கி காண்பிக்கிறது. அதை போய் மக்களிடம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த இவர்கள் காட்டி வைத்திருக்கிற பூதாகரத்திற்கும் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற வலிக்கும் சம்பந்தமே இருக்காது. இதுதான் எங்களுடைய வியூகமே, பிரச்சாரமே. நாங்கள் உங்கள் குறித்து எந்த பிரச்சாரத்தையும் பண்ண வேண்டாம். நீங்கள் செய்கிற அரசியல் ரீதியாக எடுத்து வைக்கிற அல்லது விமர்சிக்கிற ஒவ்வொன்றும் மக்களிடம் நீங்கள் எவ்வளோ பெரிய திறமையற்றவர்கள், அயோக்கியர்கள், பேச தகுதியற்றவர்கள், கலவரத்தை தூண்டுகின்ற நிலையை கொண்டு வருவர்கள் என்கின்ற நிலை மிக தெளிவாக போகும். அதனால தான் அதிமுக ஆடம்பரத்திற்கு எந்த நாளும் இடம் கொடுக்காது. ஒரு அரசு விழாவாக இருந்தாலும் அது ஒரு திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றியை ஒவ்வொரு மாணவனும் அடைந்து கொண்டிருக்கிறான் 7.5% என்றால் அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. அதை நாங்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு மாணவனுடைய அந்த பட்டப்படிப்பு நிறைவு செய்து வாங்குகிற போதும் அதிமுக புலகாங்கிதம் அடைகிறது. அதை நாங்கள் அந்த மக்களோட உணர்வுகளோடு பயணிக்கிறோமே ஒழிய அதை எக்ஸிபிட் பண்ணி, அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, அதை பெருசு பண்ணி, அதை ஒரு பெரிய விழாவாக்கி வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி அதாவது இன்னொன்று சொல்லுவாங்களே, ஏதோ நாங்கள் போட்ட பிச்சை அந்த இப்படிலாம் பேச முடியாது எங்களால். ஏனென்றால் படிக்கிறவன் எங்கள் வீட்டு குழந்தை. அவர் அதிமுக என்பது தமிழகத்தை தங்கள் குடும்பமாக பார்க்குற கட்சி. அவங்களை மாதிரி அவங்க குடும்பத்தை குடும்பமாக பார்க்குற கட்சி கிடையாது. அதனால தான் அதிமுக திமுகவுடைய அந்த டிஃபரன்ஸே பெருசாக இருக்குமே. வெற்றியினுடைய அளவீடு பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் அதிமுக 7 தடவை ஆட்சி அமைச்சிருந்தாலும் 9 முறை ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எம்எல்ஏக்களை பெற்றிருக்கு இது வரைக்கும். அதிமுக உதயமானதுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும். அதுதான் மக்களுடைய அந்த மனநிலை. ஓட்டு கணக்கு வித்தியாசங்களில் இப்போ கடந்த முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஒரு சிறிய ஒரு 3% ஓட்டு. அதில் 43 தொகுதிகள் வரும் 1 லட்சம் வாக்குகளில் இழந்தது, 2 லட்சம் வாக்குகளில். அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கிரிட்டிக்கல் பொசிஷனில் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிற ஒழிய
மக்களுடைய உண்மையான உணர்வை பெற்று ஒரு பெரிய கரிஷ்மாவில் அல்லது இந்த ஆட்சி தேவை என்று அவங்க என்றைக்குமே ஆட்சிக்கு வந்தது கிடையாது. கண்டிப்பா. இப்போ இது எல்லாம் தான் இவர்கள் இந்த விழா எடுப்பதும் 1000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு சொல்றாருல்ல, நீங்க உயர்த்தி தர வேண்டாம். ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து குடும்ப தலைவிகளுக்கு 1000ன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறது 1.3 லட்சம் கோடி பேருக்கு கொடுத்துருக்கேங்கிறீங்க. இன்னும் கொடுக்கப்படாத கார்டுகள் 1.13 கோடி, 1,13 லட்சத்திற்கு மேலே கொடுக்க வேண்டியது இருக்குது. அது குறித்து கொடுப்பீங்களா மாட்டீங்களா? சரி, இப்போ 30 லட்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதிலே 17 லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க. அங்கே 13 லட்சத்தை காலி பண்ணிட்டீங்க. ஆமாம், உதவித்தொகை கொடுங்க. இப்போ இதில் உயர்த்தி கொடுப்பேன்னு சொன்னால் இது யாரும் எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா? இது அந்த ஆசையை தூண்ட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அடுத்த தேர்தல் வருது, உங்களை ஏமாத்தணும்னா ஆசையை தூண்டணும். அப்போ ஆசையை தூண்டுறதுக்கு இப்போ நாங்கள் பார்த்தோம் 17 லட்சம் பேர் கொடுத்தோம், இதை உயர்த்துவோம், அடுத்த ஆட்சி வந்தால் மறுபடியும் கொடுத்துருவோம் அப்படி. நீங்கள் ஆட்சிக்கு முதல் கையெழுத்துன்னு சொல்லிட்டு விடுபட்டவர்களுக்கு கொடுக்க. ஆமாம், முதல் கையெழுத்துன்னு சொல்லிட்டு எப்போ கொடுத்தீங்க? 2.5 ஆண்டுகள் கழித்து கொடுத்துருக்கீங்க. முதல்ல அந்த உங்கள் ஆட்சி தொடங்கியதுலேருந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்த தேதி வரைக்குமான மாதங்களுக்கு உள்ள அரியர்ஸை முதல்ல கொடுங்க. ஏன்னா நீங்கள் 16% ஜிடிபி வளர்ந்துருச்சு. அப்போ ஆமாம், பணம் உங்கள் பதில் பொருளாதாரம் வளர்ந்துருச்சுங்கிறீங்க. அதை வச்சு இப்போ எப்படி எல்லாத்தையும் தடன்னு கொடுத்துட்றாங்களா? நாளைக்கே கொடுங்களேன், அட்லீஸ்ட் கடனாக. ஐயா, அதுதான் சார். இது அதிமுக செய்த முதலீடுகளின் அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு நியாயமான ரிசப்ஷன்னு சொல்லலாம். அவர்களை தொழில் தொடங்குவதில் இருந்த தடைகளை நீக்கியது. எந்த தலைவர்களோ உள்ளூர் இப்படி பல இடைஞ்சல்கள் இல்லாமல் அந்த தொழிலை மிக தெளிவாக தொடங்க முடியும் என்கின்ற நிலையை உறுதி செய்தது. இது எல்லாம் தான் இன்றைக்கு உற்பத்தி பெருகியதற்கு காரணம். அதாவது பொருளாதாரத்தின் வளர்ச்சி என்பது பகிர்வு, நுகர்வு, உற்பத்தி 3 அடக்கியது. அதில் ஒரு செக்டாரில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கும் அதிமுக காரணம். இன்றைக்கு திமுக ஏதாவது அவர்கள் முதலீடை ஈர்த்திருந்தால் அந்த முதலீடுகள் எல்லாம் சேர்ந்து கட்டமைப்புகளை உருவாக்கி, தொழிற்சாலைகளை உருவாக்கி, உற்பத்தியை உருவாக்குவதற்கு இன்னும் சில ஆண்டுகளாகும். அதனால இந்த வளர்ச்சியில், இந்த உற்பத்தி பெருக்கத்தில் திமுகவுக்கு எந்த பெருமையோ அதை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்லக்கூடிய நிலையோ இல்லை. முழுக்க முழுக்க இது அதிமுகவின் வெற்றி, அதிமுக கொண்டாடக்கூடிய வெற்றியாக பார்க்குறோம். அடுத்து இப்படி இதை மட்டுமே வைத்து பொருளாதார ரீதியாக வளர்ந்து விட்டதாக சொல்லக்கூடாது என்று பெரிய பொருளாதார அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உற்பத்தி பெருக்கத்தின் போதும் அந்த உள்நாடுகளில் மிகப்பெரிய வேலை வாய்ப்பு திண்டாட்டம் இருக்கிறது என்பதற்கும் நிறைய உதாரணங்களை அவங்க சொல்கிறாங்க. அந்த உதாரணம் கண்ணுக்கு எதிராக இங்கே இருக்குது. தமிழ்நாட்டிலே வேலை இல்லாமல் படித்தவர்கள் திண்டாடி போகிற நிலை இங்கே இருக்குது. 34 லட்சம் இளைஞர்கள் வேலை கொடுத்துருக்காங்க சார். அதுக்கும் நான் ஒரு கணக்கு சொல்லிடுறேன். இந்த 34 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை என்கின்ற சொல்கிறாங்கல்ல, அது எந்தெந்த நிறுவனத்தில், அந்த நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, தொடங்கி உற்பத்தி எப்போது பெரியது, உற்பத்தி ஆரம்பிக்கும் போது இவர்களுக்கு வேலை எப்போது கிடைத்ததுன்னு ஒரு லிஸ்ட் அவங்கள கொடுக்க சொன்னீங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது சார். அதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. அந்த உற்பத்தி பெருக்கத்திற்கும் இவங்க சொல்கிற இந்த 34 லட்சம்ங்கிறதுக்கும் இயல்பாகவே அந்த எந்தெந்த நிறுவனங்கள் வந்தது, எந்த ஆண்டு தொடங்கியது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த நிறுவனங்கள் எல்லாம் அந்த உற்பத்தி தொடங்க ஆரம்பிக்கிற போது, ரன் பண்ண ஆரம்பிக்கிற போது அதற்கான வேலையாட்களை அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தினுடைய மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் படித்து விட்டு வருகிறவர்களுடைய எண்ணிக்கையும் ஒப்பிட்டு அவர்களுக்கு வேலை கொடுத்தீர்களா? கிடையாது சார். உயர்கல்வி அதிகமாக அதான் சொல்ல வரேன். இப்போ உயர்கல்வியில் அதிகமாக இருக்கிற மாநிலம் வேலை வாய்ப்புல எவ்வளவு அதிகமா இருந்திருக்கணும்? கண்டிப்பா இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. இல்ல முதலிடத்துல இல்ல. அப்ப நீ உயர்கல்வியில முதலிடத்துல இருக்கிற ஒருத்தன் வேலை வாய்ப்பில் முதலிடத்துல இல்லைன்னா வேலை இல்லா திண்டாட்டம் இவங்க தலைவிரிச்சு ஆடுதுங்கிறது அர்த்தமா? கண்டிப்பா, நிச்சயமா. அதுதான் இப்ப இவங்க சொல்ற ஒவ்வொன்றுக்குள்ளும் உணர்ச்சி வசப்படாமல் அந்த இவங்க சொல்ற வார்த்தைக்குள் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்பமெல்லாம் நம்ம ஹைப் ஆகக்கூடாது. மெதுவாக உட்காந்து இதுக்கும் இப்படி சொன்னால் எப்படி வரும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பொய்யை எவ்வளவு பூதாகரமாக்கி சொல்கிறார்கள், உண்மையற்ற நிலையை எவ்வளவு பிரகாண்டமாக காமிக்கிறாங்க. இது மீண்டும் ஆசையை தூண்டுவதற்கான அடுத்த டெக்னிக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதிமுகவின் வளர்ச்சியில்
குளிர்காய்ந்து கொண்டு அடுத்த தேர்தலுக்கு இதை கொண்டு செல்லலாமா என்கின்ற சொல்கின்ற நிலை தான். இப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சார் இப்போது ஐநாவினுடைய பொதுச் செயலாளரே என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிடிபியை மட்டும் வைத்து கொண்டு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியோடு இருக்கிறோம் என்று நம்புகிற நிலையை முற்றிலுமாக மாற்ற வேண்டும். அது யதார்த்தத்தோடு தொடர்பில்லை. ஏனென்றால் அங்கே பகிர்வும் நுகர்வும் குறித்து அந்த ஜிடிபியில் புள்ளி விவரங்களில் எந்த விஷயமும் சேர்க்கப்படவில்லைங்கிறத மிக தெளிவாக சொல்கிறாங்க. பொருளாதார அறிஞர்களும் அதையே சொல்கிறாங்க. ஒரு நாட்டு மக்களிடம் இருக்கின்ற வேலையில்லா திண்டாட்டத்தை ஒளிந்திருக்கிறதா, அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா, அவர் வாழ்வாதாரத்தில் இல்லை பண மதிப்பு அதிகரித்திருக்கிறதா, இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கருத்தில் கொண்டு தான் பொருளாதார வளர்ச்சி என்பதை கொண்டு வரணும். அப்படி இல்லாமல் இதை மட்டுமே நம்பி போகிற போது எப்படி திமுக ஆட்சியில் இரட்டை இலக்க பொருளாதாரம் என்று சொல்வார்கள், பொங்கலுக்கு ஒரு கரும்பு கொடுங்கள் என்று சொன்னால் ஐயா என்கிட்ட காசு இல்லையாம்பாங்க. இப்போ எங்களுக்கு பொங்கலுக்கு 2 கரும்பு கொடுக்க முடியாமல் நீ பொருளாதாரத்திட்ட வளர்ந்துட்டேன்னு சொன்னால் நாங்கள் எப்படியா நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா சண்டை போட்டு அதிமுக அது ஒட்டுமொத்த செலவே 100 கோடி ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அதை கொண்டு வருவதற்கு இவ்வளவு போராடி கரும்பை எதிர்க்கட்சி தலைவர் சண்டையிட்டு வாங்கி தர வேண்டிய நிலைகள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்கிறதுனால இவங்க சொல்வது வேறு, மக்களுக்கு வந்து சேருவது வேறுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் எழுத்தில் பேப்பரில் இருக்கக்கூடியது. உற்பத்தி பெருக்கம் என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த முதலீடுகளால் இருக்கிறது. அதை முறையாக இன்னும் சரியாக கையாண்டு சரியான அரசியல் ஆட்சி நிர்வாகம் செய்தால் மட்டும்தான் அது மக்களுக்கான பொருளாதார வளர்ச்சியோடு இணைந்ததாக மாற்ற முடியும். அப்படி ஒரு நிலையை திமுகவில் எப்போதும் செய்ய முடியாது. இதே நிலையில் அதிமுக 2026 வருகிற போது ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த ஜிடிபி வளர்ச்சியை கொண்டு உண்மையான பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அரசியலை அதிமுக முன்னெடுத்து வைக்கும். நிச்சயமா சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி சார். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.